Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி டேஸ்டியான ஸ்பைசியான டிஃப்ரெண்ட்டான மசாலா வடை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான மசால் வடை குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். எப்பவும் செய்கிற போல் இல்லைங்க, இப்படி ஒரு வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட நான்வெஜ் குழம்பு கூட இதில் தோற்று போடும், அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக ஒரு கடாய் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியும் போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கடுகுலேயே சீரகமும் கொஞ்சமாக உளுந்தும் கலந்து வச்சுருப்பேன், அதனால் சீரகம் தனியாக ஆட் பண்ணல. நீங்கள் கடுகோட சீரகம் ஆட் பண்ணலாம், தனியாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சதும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வடையிலையும் உப்பு இருக்கும், ஸோ அதுக்கு ஏற்றாப்போல் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம வதக்கி விடணும், நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அதே அளவுக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். ஈக்குவலாக நீங்கள் ஆட் பண்ணி வதக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை நீங்கள் புளி கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பிங்கன்னா தக்காளி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நான் புளி கம்மியாக சேர்ப்பேன், அதுக்காக தான் தக்காளி ஈக்குவலாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக காரக்குழம்பு போல் இது செய்யும்போது பூண்டு தட்டி தான் ஆட் பண்ணுவோம், பட் இது போல் நீங்கள் இந்த முறை செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா பச்சை வாசலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு கலரிங்காக தான், காரம் குறைவாக இருக்கும். அடுத்து அதுக்கு தேவையான 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம், ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதுக்கு தேவையான 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி வீட்லேயே நம்ம எப்படி பெருங்காய பவுடர் ரெடி பண்ணலான்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு கிச்சன் டிப்ஸில் லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் நாம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலா தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரும்படிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி ஒரு 1/2 கப் அளவுக்கு வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் தக்காளி அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் புளி குறைவாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். புளி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் நீங்கள் கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். அடுத்து இதுக்கு தேவையான மசாலா ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்காக 2 பெரிய பெரிய தேங்காய் பீசஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன், அதை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசான ஆல்ரெடி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கும் போது ஊற வச்சாலுமே போதும், நல்லா ஊறி வந்துடும். இப்போ இதெல்லாம் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம குழம்பு பார்க்கலாம். குழம்பு பாருங்கள், புளி ஆட் பண்ணப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் விழுதை ஆட் பண்ண பிறகு நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இறக்குற ஸ்டேஜில் வடையை ஆட் பண்ணணும். இதுக்காக ஒரு 5 வடை பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி பாதியாக நம்ம போடும்போது நல்லா மசாலா சீக்கிரமாக இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படி உங்களுக்கு விருப்பம்லாம் நீங்கள் முழுசாகவே கூட ஆட் பண்ணிக்கலாம். டீ கடை மசால் வடை எப்படி செய்யுதுன்னாங்க இதுக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம், எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வடை ஆட் பண்ண பிறகு 3 to 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதனால நம்ம முதலையே தேங்காய் விழுது ஆட் பண்ண பிறகு குழம்பு நல்லா கொதித்த பிறகு தான் இறக்குற ஸ்டேஜில் வடை ஆட் பண்ணணும். அடுத்த இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் உங்களுக்கு வடை குழம்பு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ஆற தண்ணி நல்லா இழுத்துரும் வடை, அதுக்காக தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் கொத்தமல்லி தழைகள் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நாம் இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான ஸ்பைசியான மசாலா வடை குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
வச்சு எப்பவும் செய்கிற போல் செய்யாமல் இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.